வஸல்லம் பி ஃபரல ஜௌஜத்திஹி, அந்த வீட்டு பெண்மணி அன்சாரி பெண்மணி அவர்கள் சொன்னார்கள், அவரோ ஏழையாக இருக்கிறார், எங்கள் வீட்டு சௌந்தரியமிக்க அழகான அந்த பெண்ணை நாங்கள் எப்படி திருமணம் முடிப்பது என்று சொன்னார்கள். அத்தரத்தூன அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, இப்படி பேச்சுவார்த்தை வீட்டுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்சாரி பெண்மணியினுடைய வீட்டை சார்ந்த சௌந்தரியமிக்க அந்த பெண், அல்லாஹுடைய தூதர் என்னை மாப்பிள்ளை பேசி வந்திருக்கிறார்கள், என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜுலைபீபை பார்க்காதீர்கள். ஜுலைபீப் யாரின் மூலமாக பேசப்படுகிறது? மஅன் நபி ஸல்லல்லாஹு, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லவா என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்கள், எனவே எனக்கு சம்மதம் என்று சொல்லப்பட்டு ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் அவருடைய தலைமையிலே துவா செய்யப்பட்டு ஜுலைபீபுக்கு, கருப்பு இனத்தை சார்ந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழருக்கு அன்சாரிகளிலேயே சிறந்த குடும்பத்தை சார்ந்த அழகும் சௌந்தரியம் மிக்க ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்களால் துவா செய்யப்பட்ட ஜுலைபீப் அன்று வரை 33 வயது ஆகியும் எந்த மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வசதியில் பின்னடைவாக இருந்த ஜுலைபீப் அவர்கள் இந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு மதீனாவிலேயே அல்லாஹுடைய தூதருடைய துவாவினுடைய பரக்கத்தை கொண்டு நல்ல சிறப்பான ஒரு செல்வத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய நாம் திருமணத்துக்கு போகிறோம், நாம் சொல்லக்கூடிய பாரக் அல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா வில் ஹைர் அப்படின்னு திருமண தம்பதிகளை நாம் வாழ்த்துவதற்கும் அல்லாஹுடைய தூதர் வாழ்த்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹுடைய தூதர் பாரக் அல்லாஹு லக அப்படின்னு சொல்லி ஜுலைபீப் அவர்களுடைய திருமணத்திலே உட்கார வைத்து, அல்லாஹ் உமக்கு பரக்கச் செய்யட்டும், உங்கள் இருவருக்கும் பரக்கச் செய்யட்டும்னு துவா செஞ்சாங்கன்னா நம்மளை மாதிரி துவா கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய துவா என்பது அல்லாஹுடைய அரிசை தட்டியது. ஜுலைபீபும் அந்த தம்பதிகளும் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு வாழ்ந்ததாக வரலாற்று பின்னணியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதருடைய துவா என்பது ஒரு திருமணத்துக்கு அவசியம் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய வீட்டு திருமணங்களிலே அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா பரக்கத்தை கொண்டும் நிகழும் திருமணம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அந்த பத்திரிகையிலேயே அந்த போடக்கூடிய வழக்கம் என்பது அல்லாஹுடைய தூதருடைய துவா பரக்கத்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டு திருமண தம்பதிகளை திருமணத்தை அடையக்கூடிய மணமக்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதை சேர்த்து கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய துவா என்பது அவசியம். ரசூலுல்லாஹ் துவா செய்யணுன்றது கிடையாதுங்க, சொன்னாலே போதும். கந்தக் யுத்தத்தில் கடும் பனி நிகழ்கிறது. இப்போ இருக்கக்கூடிய பனிலாம் ஒன்றும் கிடையாது. அரபு நாட்டு பனிக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பனி என்பது 5% கூட கிடையாது, -டிகிரியில் போயிட்டுருவாங்க. கந்தக்கில் கடுமையான பனிகாலம், எதிரில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் நிற்கிறாங்க. இரவு முழுக்க பள்ளத்தாக்க தோண்டிட்டு சஹாபாக்கரெல்லாம் குளிரில், கடும் குளிரிலே நமக்காக இஸ்லாத்து வருவதற்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் துணிகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. இலை தலைகளை மூடிக்கொண்டு அனைவரும் கஃனிடப்பட்ட மையத்தை போன்றிருந்தார்கள் அந்த கந்தக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம். அந்த அளவுக்கு கடும் குளிர். கிடைக்கிறதை எடுத்து என்ன செய்கிறாங்க, கற்களுக்குள்ளே புதருக்குள்ளெல்லாம் உருந்து கொண்டு தன்னுடைய குளிருக்காக அதை என்ன செய்கிறாங்க, பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளத்தாக்கு உள்ள அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுநிசி இரவு அல்லாஹுடைய தூதர் அலி எழுந்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதரே என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எதிரிகள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொல்லி போய் நோட்டம் விட்டுட்டு வாங்கினாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்களே கடும் குளிராக இருக்குது அப்படின்னு நடுங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுடைய முதுகுல தட்டி, அலியே குளிர்லாம் ஒன்றும் செய்யாது போங்க அப்படின்னு முதுகுல தட்டினாங்களாம். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கந்தக் யுத்தத்தில் கடும் குளிரால் நான் நடுங்கிட்டு இருந்தேன், நபிகள் நாயகம் குளிர்லாம் ஒன்றும் செய்யாதவங்க அப்படின்னு என் மேனியில் தட்டினாங்க. அன்றிலிருந்து மௌத்தார வரைக்கும் எனக்கு குளிரோ பனியோ வெயிலோ ஒன்றும் தெரியாது, நான் அன்னையிலேருந்து போத்துனதே கிடையாதுன்றாங்க. எவ்வளவு குளிர் அடித்தாலும். பிற்காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் வந்தாங்க, ஈராக். அதை விட கடும் குளிர் ஈராக்கில் இருக்கும். அங்கே வந்தும் கூட நான் போர்வையை போற்றி தூங்கியதில்லை எந்த குளிர்காலத்திலும். அல்லாஹுடைய தூதர் என்னை தட்டிட்டாங்கல்ல, குளிர்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாதுமா, போமா அலி அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை என்பது சாதாரணது கிடையாது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய
பரக்கத்தை பெற்ற துவாவை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக